ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் வந்து லென்ஸ் ஃபார்முலா. ஸோ லென்ஸுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது, அந்த ஃபார்முலாவை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த ஃபார்முலா எதெல்லாம் லிங்க் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா இமேஜ் டிஸ்டன்ஸு, ஒரு ஆப்ஜெக்டுடைய டிஸ்டன்ஸு, அப்புறம் ஃபோக்கல் லென்த். ஸோ ஃபோக்கல் லென்த் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நமக்கு தெரியும். ஸோ இப்போ இதை மூணையும் லிங்க் பண்ணுற மாதிரி ஒரு ஈக்குவேஷன் 1/f is equal to 1/v minus 1/u. இதை பற்றி டீட்டெயில்டாக இல்லை இந்த ஈக்குவேஷன் எப்படி வந்துச்சு இதெல்லாம் நம்ம ஹையர் கிளாஸில் படிக்கலாம். இப்போ நமக்கு வந்து சிம்பிளாக லென்ஸ் ஃபார்முலா மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, ரைட்டா? இப்போ ஒரு மேத்தமெட்டிக்ஸில் சொல்லுவோம் இல்லையா, ஒரு ஃபார்முலா, ஒரு டிக்னாமெட்ரிக் ஃபார்முலா, அந்த மாதிரி ஒரு ஃபார்முலா மட்டும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை மட்டும் தெரிஞ்சால் போதும். ஃபோக்கல் லென்த் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா 1/v minus 1/u. இதில் vன்றது என்ன அப்படின்றத நம்ம போட்டிருக்கோம். vன்றது என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ் ஆஃப் த இமேஜ், யூனா டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட், எஃப்னா ஃபோக்கல் லென்த். இதை வச்சு ப்ராப்ளம்லாம் கொடுத்துருப்பாங்க. சில நேரம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த வேல்யூ கொடுத்துருவாங்க. இந்த 3 வேல்யூல ஏதாவது 2 வேல்யூ கொடுத்துட்டு நீங்கள் வந்து எஃப் கண்டுபிடிங்க, இல்லை வி கண்டுபிடிங்க, இல்லை யூ ஏதாவது கேட்கலாம், ரைட்டா? ரைட்டு. இப்போ இதுதான் லென்ஸ் உடைய ஃபார்முலா. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா கார்ட்டீசியன் சைன் கன்வென்ஷன். அதாவது நம்ம ஒரு லென்ஸில் நம்ம வந்து எப்படிலாம் தெரிஞ்சிருக்கணும், லென்ஸில் நம்ம ஒரு சில வழிமுறைகள்லாம் ஃபாலோ பண்ணணும். என்ன அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அதை வந்து சொன்னவர் வந்து கார்ட்டீசியன். அவருடைய சைன் கன்வென்ஷனை நம்ம ஃபாலோ பண்ணணும். கண்டிப்பாக வந்து ஆப்டிக்ஸ் சென்டரில் ஒரு இமேஜ் இங்கே தான் இருக்கணும், ஒரு ஆப்ஜெக்ட் இங்கே தான் இருக்கணும், இல்லை இவ்வளோ டிஸ்டன்ஸ் பாசிட்டிவாக இருக்கணும், நெகட்டிவாக இருக்கணும் அப்படின்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. அதை நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஆப்ஜெக்ட் இஸ் ஆல்வேஸ் பிளேஸ்ட் ஆன் த லெஃப்ட் சைட் ஆஃப் த லென்ஸ். எப்பயுமே நம்ம என்ன பண்ணுவோம், ஆப்ஜெக்டை வந்து எங்கே பண்ணுவோம், ஆப்டிக் சென்டருக்கு லெஃப்ட் சைடில் தான் நம்ம வைக்கணும். அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஆப்ஜெக்ட் இதுதான் ஆப்டிக் அப்படின்னா அந்த ஆப்டிக்கல் சென்டர் லென்ஸுக்கு நம்ம என்ன பண்ணணும், லெஃப்ட் சைடில் தான் வைக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஆப்ஜெக்ட் இஸ் ஆல்வேஸ் பிளேஸ்ட் ஆன் த லெஃப்ட் சைடு. ரெண்டாவது பாயிண்ட் பாருங்க, ஆல் த டிஸ்டன்சஸ் ஆர் மெஷர்ட் வித் ரெஸ்பெக்ட் டு சென்டர். நீங்க இந்த படத்தை பாருங்க, இதுதான் ஆப்டிக் சென்டர். இந்த சென்டரை மையமாக வச்சு தான் நீங்க எல்லாமே சொல்லணும். இந்த சென்டர்ல இருந்து ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா சென்டருக்கும் ஆப்ஜெக்ட்டுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸு, இந்த சென்டர்ல இருந்து ஒரு இமேஜ் இருக்குன்னா அந்த சென்டருக்கும் இமேஜுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸு. ஸோ எல்லா டிஸ்டன்ஸுமே வித் ரெஸ்பெக்ட் டு சென்டர், அதுதான் போகிறோம். அடுத்து பாருங்க, டிஸ்டன்சஸ் மெஷர்ட் இன் சேம் டைரக்ஷன் அஸ் தட் ஆஃப் த லைட் பாசிட்டிவ் அப்படின்றாங்க. அதாவது என்ன அப்படின்னா, இப்போ நான் எனக்கு லைட்டு வந்து இதே டைரக்ஷனாக தான் வருது. ஐ மீன் இந்த பக்கத்தில் என்ன சொல்லுவேன், லைட் வந்து எனக்கு வந்து ஒரு ரைட் சைடில் தான் வருது, நம்ம லெஃப்ட்னுவோமா. ஸோ அப்போ லைட்டும் நம்மளோட லைட் வரக்கூடியதும் என்ன சொல்கிறோம், லைட் வரக்கூடியதும் ஒரு டிஸ்டன்சஸ் மெஷர்ட் இன் சேம் டைரக்ஷன் அஸ் தட் ஆஃப் த லைட். அதாவது இந்த இடத்துல தான், இந்த சைடில் தான் லைட் வருது, நீங்கள் அந்த சைட்லேயே நீங்கள் டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து பாசிட்டிவ். அப்படி இல்லாமல் நீங்கள் பாஸ் பண்ணுற லைட்டுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு டிஸ்டன்ஸை நீங்கள் மெஷர் பண்ணீங்க. இப்போ எனக்கு லைட்டை நான் இங்கே பாஸ் பண்ணிவிட்டு நான் டிஸ்டன்ஸ் அந்த சைடில் போய் மெஷர் பண்ணுறேன் அப்படின்னா நான் வேல்யூ என்ன பண்ணணும், நெகட்டிவில் போடணும் அப்படின்ற ஃபோர்த்து பாயிண்ட். ஸோ ஃபிஃப்த் பாயிண்ட் பாருங்க, டிஸ்டன்சஸ் மெஷர்ட் இன் அப்வர்ட் டைரக்ஷன். இப்போ நான் படத்தில் பாருங்க, நான் வந்து ஆரோ மார்க்கு அப்வேர்டில் போட்டிருக்கேன். ஆரோ மார்க்கு அப்வேர்டில் இருந்துச்சுன்னா அந்த வேல்யூ நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பாசிட்டிவ்ல சொல்லுவோம். அதே ஆரோ மார்க்கு டவுன்வேர்டில் இருந்துச்சுன்னா டிஸ்டன்ஸ்லாம் ஓகே தான், 4னா +4 எப்போ போடுவேன், ஆரோ மார்க்கு அப்வர்ட் டைரக்ஷன் இருக்கணும். சப்போஸ் ஆரோ மார்க்கு டவுன்வேர்டு இமேஜ் வந்து எனக்கு இந்த சைடில் கிடைச்சிச்சுன்னா ஓகே. ஸோ இமேஜ் வந்து எனக்கு இப்படி கீழே டவுன்வேர்டில் கிடைக்குது. இப்போ டவுன்வேர்டில் கிடைக்கும் போது நம்ம என்ன, அதை இன்வெர்டட் இமேஜ் அப்படின்னா சொல்லும்போது நம்ம நெகட்டிவ் போடணும். ஸோ இந்த கார்ட்டீசியன் சைன் கன்வென்ஷன் வந்து ரொம்ப முக்கியம். எப்பயுமே ஆப்ஜெக்ட் என்ன பண்ணணும், ஆப்டிக்கல் சென்டருக்கு லெஃப்ட் சைடில் தான் வைக்கணும். ஆல் த டிஸ்டன்ஸ், எல்லா டிஸ்டன்ஸையும் நம்ம ஆப்டிக் சென்டரில் இருந்து தான் கால்குலேட் பண்ணணும். டிஸ்டன்சஸ் மெஷர்ட் இன் சேம் லைட்டுடைய டைரக்ஷன்லேயே நீ டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணோம் அப்படின்னா நம்ம பாசிட்டிவாக சொல்லிக்கலாம். பட் லைட்டு ஒரு பக்கமும் நம்ம மெஷர் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ் இன்னொரு பக்கமாக இருந்துச்சுன்னா அந்த வேல்யூ நெகட்டிவாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். அந்த டிஸ்டன்சஸ் மெஷர்ட் இன் அப்வர்ட் டைரக்ஷன். ஸோ இதுதான் வந்து பிரின்சிபல் ஆக்சிஸ் இருக்குது. இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு இமேஜ் வந்து எப்படி தான் இருக்கும், பெர்பெண்டிகுலர், ஐ மீன் ஆப்ஜெக்ட் பெர்பெண்டிகுலராக இருக்கும். பட் அது ஆரமாக இருக்குது அப்வேர்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துக்கணும். அதே பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு ஆரமாக இருக்குது டவுன்வேர்டாக இருந்துச்சுன்னா நம்ம அந்த இமேஜை வந்து எப்படி கன்சிடர் பண்ணிக்கணும், நெகட்டிவாக எடுத்துக்கணும், அந்த வேல்யூவை நெகட்டிவாக எடுத்துக்கணும். ஓகே. ஸோ ஒன்று சொல்லி இந்த சைன் கன்வென்ஷன் மட்டும் பார்த்துருவோம். ஆப்ஜெக்ட் இஸ் ஆல்வேஸ் பிளேஸ்ட் ஆன் த லெஃப்ட் சைட் ஆஃப் த லென்ஸ். ஸோ நம்ம ஆப்ஜெக்டை எப்போ தான் வைக்கணும் அப்படின்னா நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ இதுதான் வந்து லென்ஸ் அப்படின்னா
இந்த லென்ஸுக்கு திஸ் இஸ் த லெஃப்ட் ஹேண்ட் சைடு, திஸ் இஸ் ரைட் ஹேண்ட் சைடு. நம்ம ஆப்ஜெக்ட் எங்கே தான் வைக்கணும்னு சொல்கிறாங்க, லெஃப்ட் சைடில் வைக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஓகேவா, ஆப்ஜெக்டை திஸ் இஸ் ஆப்ஜெக்டை நம்ம ஆல்வேஸ் லெஃப்ட் சைடில் வைக்கிறோம். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் பாருங்க, ஆப்ஜெக்ட் டிஸ்டன்சஸ் ஆர் மெஷர்ட் ஃப்ரம் ஆப்டிக் சென்டர். ஸோ இப்போ இதுதான் வந்து ஆப்டிக் உடைய சென்டர் பாயிண்ட் ஓ. ஸோ இதில் இருந்து தான் சப்போஸ் எனக்கு இந்த இடத்துல ஒரு இமேஜ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இமேஜ் வந்து கீழே வரும் வச்சுக்கிறேன், ஏ டேஸ் இல்லை பி டேஸ் ஏ டேஸ்ன்னு வச்சுக்குவோம். இந்த டிஸ்டன்ஸை தான் நான் என்னன்னு சொல்லுவேன், வி. ஸோ அப்போ இந்த வி நான் எங்கே இருந்தால் மெஷர் பண்ணணும், சென்டர்லேருந்து இந்த இமேஜ் எவ்வளோ இருந்துச்சு. சப்போஸ் இந்த இடத்துல எனக்கு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு ஏபின்னு, அப்போ இந்த சென்டர்லேருந்து இதோடைய டிஸ்டன்ஸ் என்ன, ஸோ யூ. ஸோ இப்போ சென்டர்லேருந்து ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் எவ்வளவு, அதே சென்டர்லேருந்து இமேஜ் எல்லாமே வந்து என்ன பண்ணணும், சென்டர்லேருந்து தான் கால்குலேட் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம இதை அப்படியே கிராஃப் எடுத்துக்கிறோமே, இப்போ நம்ம கிராஃப் ஏதாவது ஞாபகத்தில் வரும். கிராஃப் என்ன பண்ணுவோம், சென்டர் ஓன்னு சொல்லுவோமா. அப்போ சென்டர்லேருந்து எனக்கு இந்த இடத்துல எவ்வளோ சென்டிமீட்டரு, அதே சென்டர்லேருந்து ப்ளஸ் எக்ஸில் எவ்வளவு, அப்படி தானே சொல்லுவோம். அப்போ அதே சைன் கன்வென்ஷன் தான் இங்கேயும் நம்ம யூஸ் பண்ணுறோம். தேர்ட் பாயிண்ட் பாருங்க, distances measured in the same direction as that of the light as the positive. அதாவது என்ன அப்படின்னா, இதுதான் எனக்கு லென்ஸு ரைட்டா. இப்போ நான் இடம் வந்து எனக்கு லைட் இந்த டைரக்ஷன் தானே வருது, லைட் இங்கேருந்து இப்படி போகுது. அப்போ இந்த இடத்துல இருந்து எனக்கு இங்கே வந்து என்ன ஆகும், இந்த இடத்துல ஒரு இமேஜ் வருது அப்படின்னா சென்டர்ல இருந்து இந்த இமேஜ் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும், பாசிட்டிவ் ரைட்டா. ஏன்னா எனக்கு இந்த டைரக்ஷன் இருக்கு. பட் இங்கே பார்த்தோம் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல என்ன இருக்கும், ஆப்ஜெக்ட் இருக்குமா, ஆப்ஜெக்ட் இப்படி இருக்குது. அப்போ சென்டர்ல இருந்து நம்ம இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா இங்கே மைனஸ் வின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ சென்டர்ல இருந்து அந்த சைடு சொல்லும் போது, ஏன்னா இந்த டைரக்ஷன்லேயே இருக்கணும். ஸோ இப்போ இந்த டைரக்ஷனில் வந்துருச்சு அப்படின்னா, ஐ மீன் இந்த இதுக்கு இந்த பக்கம் போகிற மாதிரி இருக்கணும், இல்லை இதுக்கு இந்த பக்கமாக போச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த டிஸ்டன்ஸ் இப்படி தான் மெஷர் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த சைடு மைனஸு, அந்த சைடு ஒரு ப்ளஸ்ஸு, அதான் தேர்டு. அப்போ தேர்டு ஃபோர்த்து நமக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். நம்ம லைட்டுக்கு டைரக்ஷன்லேயே நம்ம டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணோம்னா ப்ளஸ்ஸு, லைட்டுக்கு அகெயின்ஸ்ட் இந்த சைடு டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணோம்னா அது மைனஸ். ஸோ ஃபிஃப்த் பாயிண்ட் பாரு, இந்த டிஸ்டன்சஸ் மெஷர்டு. ஆமாம், இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இது ஆப்டிக் சென்டரு, இதுதான் எனக்கு கிடைச்ச ஆப்ஜெக்ட் ஏபின்னு வச்சுக்கோமே. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் நான் என்ன பண்ணுவேன், யூன்னு தானே சொல்லுவோம், ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் யூன்னு சொல்லுவோமா. அப்போ சென்டர்ல இருந்து இவர் எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னு பார்த்துட்டு அந்த ஆரம் மார்க் எப்படி இருக்குது, அப்வர்டாக இருக்குது, அப்போ நம்ம பாசிட்டிவ். சப்போஸ் எனக்கு இமேஜ் இந்த இடத்துல கிடைக்குதுன்னு வச்சுக்கிறோமே, ஆரம் மார்க் இங்கே சென்டர்ல இருந்து இந்த டிஸ்டன்ஸ் பின்னு சொல்லுவோமா. இப்போ பாருங்க, சென்டர்ல இருந்து இமேஜ் டிஸ்டன்ஸ் பி, ஆனால் ஆரம் மார்க் எப்படி இருக்கு, டவுன்வர்டு இருக்கு, அப்போ நெகட்டிவ்னு சொல்லணும். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு ப்ராப்ளத்தில் வரும். ப்ராப்ளத்தில் சைன் கன்வென்ஷன் தெரியலனா ப்ராப்ளம் யூஸ் பண்ண முடியாது. ஓகே, அப்போ ஆர்வம் மார்க் அப்வேர்டில் இருந்துச்சுன்னா அந்த டிஸ்டன்ஸ் என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதை நீங்கள் ப்ளஸ்ன்னு எடுத்துக்கோங்க. ஆர்வம் மார்க் டவுன்வேர்ட்னா நீங்கள் மைனஸ்ன்னு எடுத்துக்கோங்க. அதே வந்து லைட்டுடைய டைரக்ஷன்லேயே நமக்கு எல்லாமே கன்சிடர் பண்ணோம்னா ப்ளஸ்ஸு, லைட்டுக்கு ஆப்போசிட் ப்ளஸ் சொன்னால் மைனஸு. டிஸ்டன்ஸ் எங்கே இருந்தால் கன்சிடர் பண்ணணும், சென்டர்லேருந்து தான் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் எடுக்கணும், சென்டர்லேருந்து தான் இமேஜ் டிஸ்டன்ஸ் எடுக்கணும். அதே மாதிரி ஆப்ஜெக்ட் எங்கே தான் இருக்கணும், ஆல்வேஸ் த லெஃப்ட் சைடு ஆஃப் த லென்ஸ், லெஃப்ட் சைடில் தான் நம்ம வைக்கணும். சரிங்களா. ஸோ இதே மாதிரி தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, உங்களுக்கு அந்த லென்ஸ் ஃபார்முலான்ற ஒரு ஃபார்முலா சொல்லி கொடுத்தேன், ஞாபகம் இருக்குதா. ஸோ லென்ஸ் ஃபார்முலான்றது இது ஆப்டிக் சென்டரு, இந்த இடத்துல நம்ம ஆப்ஜெக்டை வைக்கிறோம், ஏபின்னு ஆப்ஜெக்ட். அப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட். சப்போஸ் இமேஜ் இங்கே கிடைக்குது ஏ டேஸ் பி டேஸ் அப்படின்னா இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா வி, இமேஜ் டிஸ்டன்ஸ். ஆமாம். ஸோ ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸு, இமேஜ் டிஸ்டன்ஸு. ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் நமக்கு இப்போ ஃபார்முலா என்ன, 1/f ஈக்குவல் டு ரெசிப்ரோக்கல் ஆஃப் த இமேஜ் மைனஸ் ரெசிப்ரோக்கல் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஸோ இதுதான் லென்ஸோடைய ஈக்குவேஷன். ஸோ இதெல்லாம் கரெக்டாக இந்த ஃபார்முலா, இந்த சைன் கன்வென்ஷன்லாம் நமக்கு தெரிஞ்சுன்னா நிறைய ப்ராப்ளம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஓகே.